கைது செய், கைது செய். போராடுவோம், 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 போராடுவோம். தலைமறைவான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை போராடுவோம், கைது செய்யும் வரை போராடுவோம். தொடர்ந்து நாய்கள் தொல்லை, மாடுகள் தொல்லை இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து மனுக்கள் கொடுக்கிறோம். வாட்ஸ்அப் செய்தி வெளியிடுகிறார். தொடர்ந்து நாய்க்கடியால், மாட்டு தொல்லையால் அதிகாரிகள் தொடர்ந்து பாதிக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் நாய்க்கடியால் தினந்தோறும் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து பத்திரிகைகள் வெளியிடுகின்றன, தொலைக்காட்சிகள் வெளியிடுகிறது. கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட சமூக நல ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வைக்கிற போது என்ன செய்கிறாங்கன்னா, பேரூராட்சி நாயை அடிப்பதற்கான முயற்சி எடுக்கிற போது முதல் நான் வளர்க்கிற வீட்டு நாயை அடித்தார்கள். இந்த தெருவே தடுக்கிறது. அருமையான நாய் வீட்டுக்குள்ளே கிடக்குது, இது யாருக்கும் தொந்தரவு இல்லை, அடிக்காதுன்னு. ஆனால் முதல் அடித்தது என் வீட்டு நாயை. இது என்ன அர்த்தம்? சபகரடியை கொண்ட மாதிரி நேரடியாக அடிக்க முடியாதாலும் நாய் அடிக்கிறான். ஃபஸ்ட்டு மாடு தொல்லை தொடர்ந்து ஓட்டல்கள், காய்கறி கடைகள், வணிக நிறுவனங்களில் மாடுகள் மந்தையாக போகுது, இருக்க பொருள்களை நாசம் பண்ணுது. தொடர்ந்து கோரிக்கை வச்சா இது ஆலங்குடி மாடு இல்லையா, இது புதுக்கோட்டை மாடுன்னு கிண்டல் பண்ணுறான். ஆனால் இது மாதிரி ஆலங்குடி பேரூராட்சி, ஆலங்குடி வட்டாட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிற போது மிரட்டல் வருகிறது. கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் போன சபகரணி தொடர்ந்து பல்வேறு மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாரு. வட்டாட்சியர்கிட்ட கூட்டு பயணம் இல்லை, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாரு. மக்கள் மத்தியில் கொண்டுக்கு போகிறாரு. இந்த அரசு என்ன செய்யணும்? அந்த மனுவை வாங்கி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு ஆய்வு செய்து நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் யார் மனு கொடுத்தாலும் அவளையே லாரி ஏற்றி கொள்ளலாம். என்ன நியாயம்? இது யாருக்கான அரசு? யாருக்காக வாழுது? ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க? செத்தவர் அதிமுக, குவாரி நடத்துனது அதிமுக அப்படின்னு சொல்கிறது சரியா? அப்போ அதிமுகக்காரன் குவாரி நடத்துறத அனுமதி வாங்காமல் 3 ஆண்டு காலம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திமுக அரசு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா இது யாருக்கான அரசு? ஏன்னா நாங்கள் தோழமை கட்சி சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. யாருக்கு கோச்சு கேட்டாலும் பரவாயில்ல, யார் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, எத்தனை முறை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டாலும் தேர்தலில் சீட்டு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அதுக்காக இல்லை, மக்களுக்காக நிற்கிற கம்யூனிஸ்டுகள், மக்களுக்காக நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு தான் இருப்போம். அது யார் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அது மேலே இருக்க யார் கோச்சிக்கிட்டாலும் இங்கே இருக்கிற அதிகாரம் பரவாயில்ல, சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. நவகரணிக்காக செய்யப்பட்ட கொலை இல்லை. மாவட்டத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற, தொடர்ந்து மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை வைத்து மனு கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை சமூக ஆர்வலருக்கான தொடுக்கப்பட்ட கொலையாக சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏதோ ஒரு சமூகி இறந்துவிட்ட இந்த மாவட்டத்தில் யாரும் கோரிக்கை வைக்க மாட்டான், யாரும் போராட மாட்டான்ங்கிற கனவை திமுக அரசு, இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் உடனடியாக வந்து மாற்றிக்கணும். தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில். திங்கக்கிழமை எத்தனை கோரிக்கைகள், ஆனால் கோரிக்கையை நிறைவேற்றாம எந்த கோரிக்கைக்காக, இது பட்டாமரதலாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், கலாச்சார அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக யார் மீது மனு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நேரடியாக அந்த மனு காப்பி அவருக்கு வாட்ஸ்அப்புக்கு வருதுன்னு சொன்னால் இந்த அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா இல்லை சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறா என்பதை திமுக அரசாங்கம் உடனடியாக ஆய்வு செய்யணும். உடனடியாக அதிகாரிகளை கண்டெடுத்து இந்த அதிகாரிகள் நமக்கு ஆட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா என்பதை முதல்ல ஆய்வு பண்ணுங்க. அப்பதான் ஆட்சிக்கு நல்ல பேர் வரும். எத்தனை நல்ல திட்டங்களை செய்தாலும், எத்தனை திட்டங்களை தொடங்கி வைத்தாலும் அதிகாரிகள் தான் செயல்படுத்தலாம். முதலமைச்சர் இங்கிருந்து எத்தனை அறிவிப்பு வந்தாலும் இங்கே இருக்கிற வட்டாட்சியர், இங்கே இருக்கிற விஓ தான் செயல்படுத்தலாம். இவங்க சரியில்லைன்னா இது மாதிரி கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. 6 மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் எல்லா பிரச்சனையும். இது ஆலங்குடி காவல்துறை மட்டுமல்ல, தமிழக காவல்துறை நினைத்தால் 1/2 மணி நேரத்தில் எல்லா பிரச்சனையும் முடிக்க முடியும். ஆனால் காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது யாரால் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. காவல்துறை சிறப்பாக செயல்படுது. பிரச்சனை இருந்தால் உடனே ஆலங்குடியில் கிட்டத்தட்ட பல்வேறு கலவரங்கள், பல்வேறு குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆலங்குடி காவல்துறையை பாராட்டுகிறோம். அதே பட்சத்தில் இது போன்ற கொலைகள் நடக்கிறது.
சமூக ஆர்வலர்கள் சமூக போராளிகளுக்கு தொடர்ந்து மிரட்டல் வருகிறது. ஆகவேதான் தமிழக முதல்வர் அவர்களே, சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை குற்றவாளியாக ஆக்குங்கள். யார் துணை போகிற அதிகாரிகளை உடனடியாக பதவி நீக்கம் செய்து அவர்கள் மீது குற்றவாளி எவ்வாறு போட்டு அவர்களையும் குற்றவாளி ஆக்குங்கள் என்று தான் சொல்கிறோம். மாற்றுத்திறனாளியோட அந்த வழக்கை முடிக்க வச்சாங்க, ஒரு மாற்றுத்திறனாளியோட முடிக்க வச்சாங்க. தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போராடி அவங்களால நடக்கவே முடியலையா, எப்படியா டாங்கில் ஏறுவான் அப்படி சொன்ன பிறகு தான் யோசிச்சுக்காங்க. இப்போ அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஏன் வெட்டு தொட்டியில் நானே மலத்தை கலந்து எப்படி குடிப்பேன்? ஒரு அரசாங்கம் சொல்லுது வழக்கை முடிப்பது எப்படியாவது முடிக்கிறதா? இந்த வழக்கை நீடிக்க விடாமல் முடிப்பது என்பதா உண்மையான குற்றவாளிகளை சொன்னாதான் அரசு மேலே காவல்துறை மேலே நம்பிக்கை வரும். இந்த சகோதரனுடைய கொலை வழக்கே விபத்தாக மாற்ற பார்த்தாங்க. லாரி ஆக்சிடென்ட் முடிச்சு நடந்தாங்க. தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து போராட்டம் தான் இன்னைக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் கைது செய்யலன்னு சொல்லலை. உண்மையான குற்றவாளி யாரு? அதுதான் நாங்கள் சொல்ல. உண்மையான குற்றவாளி யாரு? வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். காரல் மார்க்சுக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, ரெட்டமலை சீனிவாசனுக்கு, காகிதே மில்லத்திற்கு, கர்ம வீரர் காமராஜருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் ஜகுபர் அலிக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம்.